தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துகளையும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? அவர் ஏன் நம்முடைய பாவங்களுக்காக தன் இரத்தம் முழுவதையும் சிந்தி கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து உயிருடன் எழ வேண்டும்? கிறிஸ்துவர்கள் ஏன் அவரை குறித்தான சாட்சிகளையும் நற்செய்திகளையும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவரை குறித்தான சாட்சிகளை வெளிப்படுத்துகின்றனர்? அவர்கள் மதமாற்றம் செய்கிறார்களா? மதமாற்றம் செய்கிறவர்களா இருந்தால் ஏன் தன் உயிரையும் கொடுத்து அவரை குறித்தான சாட்சியை வெளிப்படுத்த வேண்டும்? சரித்திர காலத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்திகளை போதிக்கிறவர்கள், அவரை வணங்குகிறவர்கள் யாவரையும் ஒன்றாக பிடித்து ஒரு கம்பத்திலே கட்டி வைத்து அவர்கள் கண் முன்பே மற்றவர்களை மறுதலிக்க சொல்லி மறுதலிக்காமல் போனவர்கள் எல்லாம் உயிருடன் எரித்தார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இடத்திலே நீங்களும் மறுதலிக்கிறீர்களா, இல்லை அவர்கள் போல சாகிறீர்களா என்று கேட்டால் அவர்கள் நாங்கள் மறுதலிக்க மாட்டோம், அதற்காக நாங்கள் சாகவும் தயார் என்று சொல்லி உயிருடன் எரித்து கொல்லப்பட்டனர். ஏன் அவரை குறித்தான சாட்சிக்காக தன் உயிரையும் மக்கள் கொடுக்க நினைக்கின்றனர்? ஏன் அவரை குறித்து ஒட்டுமொத்த மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? அதனால் என்ன பயன் கிடைக்கிறது? இதற்கான விளக்கங்கள் எல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முதலாக நாம் ஆதியாகமத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆதியாகமத்தில் என்ன சம்பவம் நடந்தது, அதன் விளைவு என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் இதற்கான விளக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீர், நிலம், காற்று, ஆகாயம், சமுத்திரம், வெட்டாந்தரை எல்லாவற்றையும் உண்டாக்கினார். பகலை ஆள சூரியனையும், இரவை ஆள சந்திரனையும், நாட்களையும் வருஷங்களையும் தெரிந்து கொள்ள நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அதன் பிறகு ஏதேன் என்னும் ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்குகிறார். அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாய 4 பெரிய ஆறுகளை உண்டாக்குகிறார். அந்த ஏதேன் என்று அழைக்கப்படுகிற தோட்டம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சொர்க்க பூமி. பிறகு ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய சாயலிலே மனிதர்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி பூமியின் மண்ணினாலே ஒரு மனிதனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கி அவனுக்கு ஆதாம் என்று பெயரிடுகிறார். பிறகு அவனுக்கு துணையாக அவனுடைய விழா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணிற்கு ஏவாள் என்று பெயரிடுகிறார். அதன் பிறகு ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் உண்டாக்குகிறார். பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித மரங்களையும் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்குகிறார். பின்பு தேவனாகிய கர்த்தர் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இதை எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான மரங்களை உண்டாக்குகிறார். அதில் 2 விதமான கனி தரக்கூடிய மரங்களை உண்டாக்குகிறார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறிகிற விருட்சம். இந்த ஜீவ விருட்சம் என்பது நித்திய வாழ்வை கொடுக்கிற மரம், நித்திய வாழ்வை கொடுக்கிற கனிகளை கொடுக்கிறது. அதாவது அந்த கனியை உண்டால் மனிதன் அன்பு, சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சியோடு பூமியிலே சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும். பாவம் அவர்களை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையில் அவர்கள் வாழ்ந்து பூமியிலே பரலோகம் என்று அழைக்கப்படுகிற, சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்தை பூமியிலே அவன் கண்டு வாழ ஜீவ விருட்சத்தின் கனியை அங்கு வைத்திருக்கிறார். இன்னொன்று நன்மை தீமை அறிகிற மரத்தையுடைய கனி. இந்த கனியை புசித்தால் பாவமும் சாபமும் அவனை ஆண்டு கொள்ளும். அவன் சரீரம் வயதாகி நோயோடு மனிதனுக்கு மரணம் ஏற்படும். இந்த 2 கனிகளையும் அந்த தோட்டத்தின் நடுவிலே தேவன் முளைக்க செய்கிறார். அது 2ம் ஒரே விதமான, பார்ப்பதற்கு அழகும் புசிப்பதற்கு நலமுமானதாக இருக்கிறது. அதன் பிறகு தேவனாகிய கர்த்தர் ஆதாமை அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் செய்து அவனை அழைத்து, நீ இந்த தோட்டத்தின் சகல விதமான விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசியாதே, அதை புசித்தால் நீ சாகவே சாவாய் என்று தேவனாகிய கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார். இதன் விளக்கம் என்ன என்று சொன்னால், ஜீவ விருட்சத்தின் கனி என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. நன்மை தீமை விருட்சத்தின் கனி என்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. இந்த 2 கனிகளையும் புசித்தால் அதற்கேற்ற பலனை இந்த பூமியிலே மனிதன் அனுபவிக்க முடியும் என்பதற்காக தான் இதை ஏதேன் தோட்டத்திலே முளைக்கச் செய்கிறார்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களிலும் ஒரு சர்ப்பம் மிகவும் தந்திரமுள்ளதாக இருக்கிறது. இந்த சர்ப்பம் என்பது யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால், வேதாகமத்தில் உள்ள எசேக்கியேல் புஸ்தகத்திலும் ஏசாயா புத்தகத்திலும் இதை குறித்தான விளக்கங்கள் இருக்கிறது. எதற்காக இது தோட்டத்திற்குள் நுழைகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருக்கிறது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். அதாவது இந்த தூதனுக்கு பெயர் லூசிபர் என்று அழைக்கப்படுகிற ஒரு கேரூப். இவன் காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டவன், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவன் ஞானத்தினால் நிறைந்தவன், அது மாத்திரமல்ல இசையினால் நிறைந்திருக்கிறவன். இவன் உடைகளிலே அநேக ஆபரணங்களினால் மூடப்பட்டு கொண்டிருக்கிறவன். கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள ஸ்தலத்திலே வாசம் செய்து கொண்டிருந்தவன். இப்படிப்பட்ட உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அதை குறித்த விளக்கம் ஏசாயா புத்தகத்தில் இருக்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-14ஆம் வசனத்திலே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவனுடைய அழகும் ஞானமும், இவன் வஸ்திரங்களின் மேல் உள்ள ஆபரணங்களும், இவன் இருக்கிற இசையும் இவனை தன்னை ஒரு உயர்ந்தவன் என்று சொல்லி ஒரு மேற்றின்மையான எண்ணம் தோன்றி, தேவனாகிய கர்த்தருக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை வைப்பேன் என்று இவன் தன் இருதயத்திலே எண்ணிக்கொள்ளும் பொழுதே தேவனாகிய கர்த்தர் அவனை மேலிருந்து கீழே தள்ளுகிறார். அவன் எண்ணத்திலே ஒரு மேற்றின்மையான எண்ணம் வந்தவுடனே அவன் பரலோகத்தில் வீற்றிருக்க தகுதியற்றவனாகி விடுகிறான். அதனால் ஆண்டவர் அவனுடைய அழகு, அவனுக்கு இருந்த எல்லா அழகையும் பறித்து அவனை வெறுமையாக்கி கருமையாய் பூமியிலே தள்ளி விடுகிறார். அப்படி கீழே தள்ளப்பட்டவன் நட்சத்திரங்களில் 1/3 உடையவர்களை பூமியிலே இழுத்து கொண்டு வந்து பூமியிலே தள்ளப்படுகிறான். தேவனை காட்டிலும் உயர்ந்தவன் என்று தன் உள்ளத்திலே சொன்னதனால இவனுக்காக நியாய தீர்ப்பு ஒன்று காத்திருக்கிறது. இவனை நியாய தீர்ப்புக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். இப்படி தள்ளப்பட்டவன் பூமியிலே சாத்தானாகவும் பிசாசானவனாகவும் மாறுகிறான். இந்த சாத்தான் பிசாசு என்று அழைக்கப்படுகிறவன் இவன் யார் என்று சொன்னால், மனிதர்களை வஞ்சிக்கிறவன், மனிதர்களை ஏமாற்றுகிறவன். உலகை உண்டாக்கின கடவுளை வணங்க செய்யாமல் உண்டாக்கப்பட்டவைகளில் இருக்கிறவைகளை வணங்க சொல்லும்படியாக மனிதர்களுடைய இருதயத்துக்குள்ளே நினைவுகளையும் சிந்தனைகளையும் ஏற்படுத்துகிறவன். அது மாத்திரமல்ல, மனிதர்களிடையே பாவங்களினால அவர்கள் கடவுளும் பக்கம் செல்ல முடியாதபடிக்கு தன்னுடைய இச்சையினாலே விழுந்து போகும்படி இவன் அவர்களை வஞ்சிக்கிறவன். அதாவது எப்படியெல்லாம் இவன் மனிதர்களை வஞ்சிக்கிறான் என்று சொன்னால், மனிதர்களுக்குள்ளே கோபமும் பகையும் சண்டையும் வன்மத்தையும் உண்டாக்கி அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாமல் செய்யும்படி அவர்களை வழிநடத்துகிறான். இன்னொன்று, பொய் சாட்சிகளை சொல்லுகிறான், திருடவு செய்கிறான், ஈவு இரக்கமற்ற கொலைகளை செய்கிறான், மனிதர்களை காமத்திற்கு உட்படுத்துகிறான். அநேக மக்கள் ஆபாச படங்களில் நடிக்கிறவர்களாகவும், ஆபாசத்தை விரும்புகிறவர்களாகவும், விபச்சார விடுதிகளில் இருக்கிறவர்களாகவும், கணவனுக்கு விரோதமாய் மனைவி செய்கின்ற தகாத உறவையும், மனைவிக்கு விரோதமாய் கணவன் செய்கின்ற தகாத உறவையும் ஏற்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் என்ற மோசமான ஒரு உறவுகளை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறான். மேலும் கொடுமையாக அநேகர் சேர்ந்து ஒரு பெண்ணை வன்கொடுமை செய்கின்ற போன்ற கொடுமையான பாவங்களையும் ஈவு இரக்கமற்ற கொடுமைகளையும் செய்கிறவன் தான் இந்த சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற சாத்தான், பிசாசானவன். இன்றைய உலகில் நாம் எதெல்லாம் கொடுமைகள் என்று நாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்கிறவன், செய்ய தூண்டுகிறவன், இப்பாவங்களுக்கெல்லாம் அதிபதி. தன்னை எப்படி ஒரு கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்தி காட்டினானோ அதே போல பூமிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தன்னை உயர்ந்தவர்கள் என்று சொல்லி
தேவனுக்கு முன்பாக கடவுள் எல்லாம் ஒன்றும் இல்லை, தன் இஷ்டப்படி வாழலாம் என்ற நினைவுகளை மனிதனுக்குள்ளே புகுத்துகிறவன் இவன். இன்னும் அநேக ஜனங்களை தன்னுடைய சுயநினைவை இழக்க செய்கின்ற போதை பழக்கத்தினால அவர்களை வஞ்சித்து, அந்த போதை பழக்கம் தனக்கு ஒரு விதமான உணர்வை கொடுக்கிறது, அது தன்னை சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் வைக்கிறது என்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி மது போதைக்கும் போதை பழக்கங்களும் அடிமையாக்கி அதன் விளைவாக நோய்களையும் வியாதிகளையும் மனிதருக்குள்ளே உண்டாக்கி ஒரு கட்ட சூழ்நிலையிலே வியாதியோடு நோயோடு இருக்கிறவர்கள் இனி நாம் வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்லி தன் ஆத்மாவை பாதாளத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படி அவர்களின் மனதை ஏவி மனம் திரும்பாமலே அவர்கள் மரணிக்கும்படியான சூழலை ஏற்படுத்துகிறவன் இந்த சாத்தான். அது மாற்றமல்ல, கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களை மனிதருக்குள்ளே உருவாக்கி அநேகரை தற்கொலையிலே விளைவிக்கிறான். அது மட்டுமல்ல, கடவுளுக்கு பிடித்தமான எதையும் செய்யாமல் தன்னையே ஒரு கடவுளாக காண்பித்து அநேக மக்களை வஞ்சித்து இன்று நாம் காணும் கொடூரமான செயல்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவன் தான் இந்த சாத்தான். இப்படிப்பட்ட சாத்தான் ஏன் ஏதேன் தோட்டத்தில் நுழைகிறான்? அதற்கு ஏன் தேவனாகிய கர்த்தர் அனுமதி கொடுத்தார் என்றால், அவர் நீதியுள்ளவர். தன்னுடைய மக்கள் நீதியிலும் நியாயத்திலும் பரிசுத்தத்திலும் உத்தமத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவர் காண்கிறார். அதனால்தான் இவனை அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிக்கப்பட்ட இவன் ஆதாம் இடத்திற்கு செல்லாமல் ஸ்திரீயாகிய ஏவாள் இடத்திற்கு சென்று அவன் ஒரு வார்த்தை கேட்கிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறான். அதாவது ஆண்டவர் சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம், இந்த கனியை மாத்திரம் புசிக்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இவன் அவர்கள் பதில் திரும்படியான வார்த்தையை ஏவாளிடத்திலே கேட்கிறான். நீங்கள் சகல விதமான கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லியது உண்டோ என்று தந்திரமான முறையில் கேள்வி கேட்கிறான். அதற்கு அவள் பதில் கொடுக்கிறாள். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அதாவது தேவனாகிய கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளில் உண்மை இல்லை, அவர் உங்களை ஏமாற்றுகிறார், நீங்கள் இதை புசிக்கும் நாளில் சாக போவதில்லை, நீங்கள் நன்மை தீமைகளை அறிந்து தேவ தூதர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி ஏவாளின் மனதிலே ஒரு சிந்தனையை உண்டு பண்ணுகிறான். அவளுடைய சிந்தனையிலே இதை சாப்பிடும் நாளில் நாம் சாவதில்லை என்றும் நாம் ஒரு தேவ தூதர்களைப் போல இருப்போம் என்ற ஒரு ஆசையையும் மேட்டின்மையும் பெருமையையும் அவள் சிந்தனையிலே கொடுத்து விடுகிறான். அவள் இதையெல்லாம் சிந்தித்து கொண்டு அந்த கனியை, அந்த விருட்சத்தை திரும்பி பார்க்கும் பொழுது அது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லதுமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து தன்னை மறந்து அதை பறித்து புசித்து விடுகிறாள். தன்னுடைய கணவருக்கும் கொண்டு போய் கொடுத்து விடுகிறாள். இவ்விதமாக இருவரும் அதை புசிக்கிறார்கள். புசித்த உடனே அவர்கள் நன்மை தீமை அறிகிறவர்களாக அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று தங்களை அறிந்து அத்தி இலை ஆடையை தைத்துக் கொள்கிறார்கள். அதன் பிறகு தேவனாகிய கர்த்தர் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து, நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம், உங்கள் முன்பு எங்களால் வர முடியவில்லை என்று சொல்கிறார். அதற்கு தேவன், நீங்கள் நிர்வாணிகள் என்று உங்களுக்கு சொன்னது யார் என்று கேட்டு, நான் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின கனியை நீங்கள் புசித்தீர்களா என்று ஆதாமை பார்த்து கேட்கிறார். ஆதாம், நான் அல்ல, நீங்கள் கொடுத்த ஸ்ரீதான் கொடுத்தாள் என்று சொல்கிறார். ஸ்ரீயை கேட்டால், ஸ்ரீ சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று தன்னுடைய குற்றத்தை முதலில் ஒப்புக்கொள்ளாமல் மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். சாத்தானை போல குற்றம் சுமத்துவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சபிக்கப்படுகிறார்கள். அந்த சாபத்தின் விளைவு என்ன என்றால், தேவனாகிய கர்த்தருக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. தன் மகிமையை இழந்து விடுகிறான். நீ சாவாய் என்று தேவன் சொன்னதுக்கான அர்த்தம், அவர்கள் தேவனுடனான ஆவியின் மரணத்தை அடைகிறார்கள். தேவனுடனான ஆவியினுடனான தொடர்பை இழந்து விடுகிறார்கள். அதன் விளைவாக தன் ஐம்புலன்களால இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படுகிறது.
இதனால் மனிதர்கள் தேவனிடத்திலிருந்து தனிமையாக்கப்படுகிறார்கள். இப்படி தேவனுடனான தொடர்பை துண்டித்ததினால பாவமும் சாபமும் மரணமும் அவர்களை தொற்றுக்கொள்கிறது. இந்த சர்ப்பம், இந்த பிசாசு இவர்களை வஞ்சித்ததின் விளைவு என்ன என்றால், அந்த சர்ப்பத்தை பார்த்து பேசின கண்கள், பேசின வாய்கள், அந்த சர்ப்பத்தை பார்த்து பேசின கண்கள், செவிகள் மற்றும் மொத்த சரீரமும் பாவத்திற்குள்ளாக்கப்படுகிறது. அவனுக்கு கீழ்ப்படிந்ததினால பாவம் அவர்களை ஆண்டு கொண்டது. தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே தேவன் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும் அவர்களை விட்டு நீங்குகிறது. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அவர்களுடைய பாதத்துக்கு உட்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆசீர்வாதம் அவர்களை விட்டு நீங்கி பிசாசின் இடத்துக்கு செல்லுகிறது. ஏனெனில் அவனுக்கு கீழ்ப்படிந்ததினால கர்த்தர் கொடுத்த இவர்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் பறித்து விட்டு செல்கிறான். அதன் விளைவாக பாவமும் சாபமும் மரணமும் மனிதர்களை ஆண்டு கொள்கிறது. தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே ஒரு மனிதனை ஒரு அறையிலே வைத்து அவனோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நிலையிலும் அவனால் பாவம் செய்ய முடியும். எப்படி என்றால், தன் நினைவினால, தன் சிந்தனையினால, தன் யோசனையினால, தன் எண்ணங்களினால அவன் பாவம் செய்ய முடியும். அந்த பாவத்தின் விளைவு மரணத்தை விளைவிக்கும். இந்த மரணம் எப்படி என்றால், பிசாசிற்காக வைக்கப்பட்டிருக்கிற பாதாளத்திலே அவனுடனே சேர்ந்து அக்கினி கடலே நித்திய மரணத்தை அடையாமல் இருந்து வேதனையும் கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததினால இவ்வளவு பெரிய கொடுமைகளை மனித இனம் சந்திக்க நேரிட்டது. இப்படி ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் அவர்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட வேண்டுமானால், இழந்ததை பெற வேண்டுமானால், தன் பாவங்களுக்காக விலையேறப்பட்ட பலி ஒன்று செலுத்த வேண்டும். அந்த பலியை செலுத்துகிறவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு மத்தியஸ்தராக இருக்க வேண்டும். அந்த மத்தியஸ்தர் கடவுளாகவும் இருக்க வேண்டும், மனிதனாகவும் இருக்க வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனால் இந்த பூமியிலே வர முடியாது. ஏனென்றால் அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவர். பரிசுத்தம் என்பது பாவத்தை அறியாதவர், பாவத்தை பார்க்காதவர். அவர் இரவும் பகலும் சேராபீன்களால் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்பட்டு கொண்டிருக்கிறவர். அவர் அக்னி ஜுவாலையாக இருக்கிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாக இருக்கிறது. அவருடைய முகம் மின்னலை போன்றும் பிரகாசிக்கிற சூரியனை போன்றும் கோடான கோடி ஒளியை உடையதாக இருக்கிறது. வானமே அவருக்கு சிங்காசனமாய் இருக்கிறது, பூமி அவருக்கு பாதபடியாய் இருக்கிறது. பாவமுள்ள மனிதர்கள் வாழும் பூமியிலே பரிசுத்தமுள்ள தேவன் வந்தால் மொத்த பூமியும் சுட்டெரிக்கப்படும். அவ்வளவு மகா பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தராய் அவர் இருக்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு ஒரு மகனாக அனுப்புகிறார். அவர் மனிதனின் உறவின் மூலமாக பிறக்காமல் ஒரு கன்னிகையான ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே பிறக்கும்படி செய்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் கடவுளின் தன்மை என்ன, கடவுளின் ஆள் தத்துவத்தை மனிதர்களிடையே அவர் எத்தகைய தன்மையுடையவர் என்பதை தன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மகா பரிசுத்தமுள்ள அக்னியாய் எரிந்து கொண்டிருக்கிற தேவன் அவர். ஒட்டுமொத்த மனிதர்களின் எண்ணங்களையும் அறிந்திருக்கிறவர். நாம் நினைக்கும் நினைவு முதற்கொண்டு அவர் அறிந்திருக்கிறவர். மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தேவாதி தேவனாய் இருக்கிறவர் அவர். அகிலமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் மகாராஜாவாய் இருக்கிற தேவன் அவர். அவருடைய ஆள் தத்துவத்தை, அவர் எத்தகைய தன்மை உடையவர் என்பதை இந்த பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எத்தகைய நன்மையும் கிருபையும் கிடைக்கிறது என்பதையும் காட்டுவதற்காகத்தான் அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அவர் பூமியிலே பிறந்து மனிதன் செய்யும் பாவத்தின் விளைவினால ஏற்பட்ட அனைத்து வியாதிகளையும் நோய்களையும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் செய்ய முடியும் என்று சொல்லி வியாதிகளையும் நோய்களையும் உடையவர்களை குணப்படுத்துகிறார். பிசாசினாலும் அசுத்த ஆவியினாலும் கட்டப்பட்டிருக்கிறவர்களை எல்லாவற்றையும் விடுதலையாக்குகிறார். அசுத்த ஆவிகளையும் பிசாசுகளையும் துரத்துகிறார். குருடராய் இருந்தவர்கள் எல்லாம் பார்வையடைய செய்கிறார். சப்பானியா இருக்கிறவர்கள் எல்லாம் நடக்க செய்கிறார். தேவனை விசுவாசிக்கிறவர்களால் இதை எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை அவர் காட்டுகிறார். இயேசுவின் மூலமாக இந்த உலகங்களுக்கு வெளிக்காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அக்கினியாய் இருக்கிற தேவனுடைய மனது அன்பும் சமாதானமும் இரக்கமும் மன்னிப்பும் உடையதாய் இருக்கிறது என்பதை அவர் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படியெனில், பிதாவிற்கு சமமானவராக இருந்தும் மக்களுடைய பாவத்திற்காக தன்னை வெறுமையாக்கி தன்னை சிறுமைப்படுத்தி குறிப்பிட்ட நாளிலே அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அந்த பலி மிகவும் கொடுமையான வேதனையை உடையது. உடலில் இருக்கிற ஒட்டுமொத்த இரத்தமும் சிந்தப்பட வேண்டும்.
நம்முடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டவர் அநேகர் மத்தியிலே பரியாசப்படுத்தப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், துன்புறுத்தப்படுகிறார். தாடியின் முடியெல்லாம் பிடுங்கப்பட்டு தலையிலே முற்கிலிடம் மாட்டி அவர் உடலிலே காயப்படாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு தலையின் மேல் முள் கிரீடத்தை மாற்றி அந்த கொடுமையான நேரத்திலும் சிலுவை சுமந்து கொண்டு நடந்து கல்வாரியிலே ஒட்டுமொத்த இரத்தத்தையும் சிந்தி ஒரு அடிக்கப்பட்ட அலங்கோல மிருகமாக மாட்டி தொங்கப்படுகிறார். அப்படிப்பட்ட வலியையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருந்த நேரத்திலும் தன்னோடு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்வன் மனம் திரும்பி தன் பாவத்தை அவன் உணரும் பொழுது அவனை மன்னித்து, இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று அவனை மன்னிக்கிறார். அவ்வளவு கொடிய வேதனையிலும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசினார். சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரிடத்திலே ஒரு குற்றங்களையும் ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. குற்றம் அறியாதவராய், பாவம் செய்யாதவராய், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒட்டுமொத்த பாவமும் அவர் மேல் சுமத்தப்படுகிறது. இதுவரையிலும் செய்த பாவங்கள், இனிமேல் செய்யப்படுகிற பாவங்கள் எல்லாவற்றும் அவர் மேல் ஒட்டுமொத்தமாக சுமரும் பொழுது அதை தாங்க முடியாமல் அவர் பிதாவை பார்க்கிறார். பாவங்களை பார்க்காத சுத்த கண்ணர், பாவங்களை அறியாதவர் தன் மகனை பார்க்காமல் திரும்பி விடுகிறார். அந்த மகா கொடிய வேதனையை அனுபவித்துக் கொண்டு மகா சத்தமாய், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று தன்னுடைய ஆவியை, தன் ஜீவனை விட்டு விடுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக ஒட்டுமொத்த இரத்தத்தையும் சிந்தி தன் ஜீவனையும் கொடுக்கிறார். இப்படி தனக்காக ஜீவனையும் கொடுத்த குமாரன் என்று அழைக்கப்படுகிற இவர் யார் என்று நாம் பார்த்தோமானால், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. தன்னுடைய குமாரனாக வந்தவர் தேவனுடைய வார்த்தை என்பதே. அந்த வார்த்தை யார் என்றால் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே விளக்கி இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாகவே உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயரிலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்றும், அவர் உலகம் தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை அறிந்திருக்கிறார் என்றும் வேதம் சொல்லியிருக்கிறது. ஆக நமக்காக மரிக்கப்பட்டவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து. அவர் யார் என்றால் மகா பரிசுத்தமுள்ள பிதாவினுடைய வார்த்தையாக இருக்கிறார். ஏன் அவர் மரித்தார்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே, தேவன் ஒருவரே, மத்தியஸ்தரும் ஒருவரே, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் எல்லாவற்றையும் மீட்கும் பொருளாக தான் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று தீமோத்தேயுவிலே சொல்லியிருக்கிறது. அதனால்தான் ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் நமக்காக சிலுவையிலே மரித்த இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது தன் பாவங்களை உணர்கிறவனாய் இருக்கிறான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது அவர் நமக்கு மன்னித்து நீதியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவருடைய வார்த்தையாக வாசம் செய்கிறார். அந்த வார்த்தையானது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துகிறது. ஒரு மனிதன் முற்காலங்களிலே மிகப்பெரிய பாவியாக இருந்திருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது மீண்டும் பாவம் செய்ய விடாமல் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய எண்ணங்களிலே வாசம் செய்கிறார். நீ செய்வது தவறு என்பதை அவனுக்கு உணர்த்துகிறார். அதனால் ஒரு மனிதன் பாவம் செய்வதிலிருந்து விடுபடுகிறான். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்தவர், கொடுமையான பாவங்களை செய்தவர்கள், மனிதருக்கு தீங்கு நினைத்தவர்கள், இப்படி எல்லாம் இருந்தவர்கள் தான் மனம் மாறி இனி அந்த பாவத்தை செய்யாமல் கர்த்தருக்காக வாழ்ந்து அவருடைய பரிசுத்த பாதைக்குள் செல்லுகிறார்கள். இது எப்படி நடந்தது என்றால் அவரை ஏற்றுக்கொண்டதினால்தான் அவர்கள் அந்த பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆக இந்த பரிசுத்த ஆவியினால இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறான். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அது அதிசயங்களாலும் அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் நிறைந்து காணப்படுகிறது. ஏனெனில் வசனம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள்,
வியாதியஸ்தர் மேல் கையை வைப்பார்கள், அவர்கள் குணமாவார்கள் என்று சொல்லுகிறது. அப்பொழுது கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் உதவினாலே ஒரு மனிதன் வியாதிகளையும் நோய்களையும் குணப்படுத்த முடியும், அசுத்த ஆவிகளை துரத்த முடியும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரிக்கும் தருவாயில் இருந்தாலும் உயிருடன் எழுப்பப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து நமக்கு போதித்த எல்லா வார்த்தைகளையும் இவர் நினைவு கூர்ந்து ஒரு மனிதன் மீண்டும் பாவம் செய்ய முடியாதபடி அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நினைவுகளின் மூலமாக அவன் ஒட்டுமொத்த சரீரத்தையும் ஆளுகை செய்கிறார். நம்மை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை பாவத்திலும் சாபத்திலும் விழ செய்தான். அவன் மேல் எப்படி அன்பும் மன்னிப்பும் இல்லாமல் அவர் வெறுத்தாரோ அதே போலதான் நம்மீதும் அன்பையும் மன்னிப்பையும் வெறுக்கும்படி நம்மளை சாபத்திலும் பாவத்திலும் வீழ்த்தினான். ஆனால் பரிசுத்தமுள்ள கர்த்தரோ சாபத்திலும் பாவத்திலும் வீழ்ந்திருந்த நம்மை அன்பினாலும் மன்னிப்பினாலும் இரக்கத்தினாலும் மீட்டு அதை திரும்ப நம்மிடத்திற்கே நாம் கொடுத்திருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் நம் பாவங்களை நாம் தேவனிடத்திலே அறிக்கையிட வேண்டும். இதற்காகத்தான் கிறிஸ்துவர்கள் தன் உயிர் போகிற நிலைமை ஏற்பட்டாலும் கிறிஸ்துவை குறித்தான நற்செய்தியை உலகம் முழுவதும் எடுத்து செல்கிறார்கள். ஏனெனில் இழந்து போன மீட்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்கிறான் என்பதை அறிந்து அவருடைய நற்செய்தியை சுவிசேஷங்களாக உலகம் முழுவதும் சொல்லுகிறார்கள். அவருக்கு இருக்கிற இரக்க குணத்தை அவர்கள் பிள்ளைகள் மூலமாக தேவன் அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் அவர்கள் மூலமாக கிரியை செய்கிறார். ஏனெனில் தேவன் சொல்லியிருக்கிறார், ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனால் சரீரத்தை மாத்திரம்தான் கொல்ல முடியும், தன் ஆத்துமாவை கொல்ல முடியாது. அந்த ஆத்துமா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் எந்த சூழ்நிலையிலும் எப்பேர் பாடுபட்டாலும் வேதனையிலும் அடியிலும் துன்புறுத்தலின் மத்தியிலும் தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் இருக்கிற சகோதர சகோதரிகளும் பெற்று பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலகம் முழுவதும் கிறிஸ்துவை குறித்தான நற்செய்திகளை சுவிசேஷங்களாக அறிவிக்கின்றனர். இது மதமாற்றம் கிடையாது, ஒரு அன்பு. இவ்வேளையிலே ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுளுக்கு பயந்து தன் பாவங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படி விட்டுவிடாமல் தன் பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு நாள் மிகவும் கொடுமையானதாக இருக்கும். சாவை எதிர்பார்த்தாலும் சாவு வராது. ஏனெனில் பாவம் செய்கிறவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எதெல்லாம் பாவம்? கோபம், பகை, சண்டை, பிரிவினை, பொய் பேசுதல், பொய் சாட்சி சொல்லுதல், திருடுதல், கொடூரமான கொலைகளை செய்கிறவர்கள், வன்கொடுமை செய்கிறவர்கள், ஆபாச படத்தை பார்க்கிறவர்கள், ஆபாசத்தையே நினைத்து கொண்டிருக்கிறவர்கள், விபச்சார விடுதியில் இருக்கிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள், கணவருக்கு விரோதமாய் மனைவி செய்கின்ற தகாத உறவு, மனைவிக்கு விரோதமாய் கணவன் செய்கின்ற தகாத உறவு, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் அவலட்சணமான உறவு, போதை பழக்கம், கடவுளை அல்லாமல் மற்றவர்களை வணங்குகிறது, சமாதான குலைச்சலை ஏற்படுத்துவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது, வேதத்திற்கு புறம்பான கொடுமைகளை செய்வது, இன்று நாம் எதெல்லாம் பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அத்தனை பாவங்களையும் செய்கிறது. இது எல்லாம் தான் கடவுள் அருவருக்குகிற காரியங்களாக இருக்கிறது. இந்த பாவங்களை செய்கிறவர்களும் இந்த பாவத்திற்கு உள்ளாக்கப்படுகிறவர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு தண்டனை தான், நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு மிகவும் கொடுமையானதாக இருக்கும். அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே ஏசாயாவில் சொல்லியிருக்கிறது, பிசாசினால் பாவம் செய்த எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஏனெனில் தன்னை பாவத்திற்கு உள்ளாக்கப்பட்டவனுக்கும் அவர்களுக்கும் ஒரே தண்டனை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களை உயிருடன் எழுப்பி, ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறது, கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்தது, உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலச்சயமானாயோ, எங்களுக்கு சமாதானமானாயோ என்று சொல்லுவார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த சாத்தானை பார்த்து, நீ உயர்ந்தவன் அல்ல, எங்களோடு பாவத்தை சரிசமமாக அனுபவிக்கிற அக்னி கடலே எங்களோடு சேர்ந்து வேதனை அனுபவிக்கிறதான் என்று அந்த நேரத்திலே அவர்கள் யாவரும் உணர்ந்து கொள்வார்கள். இந்த சாத்தானும் அவனை சார்ந்திருக்கிறவர்களுடைய முடிவும் மிக கொடுமையானது. எரிகிற அக்னி கடலிலே அவர்கள் விழுந்து கிடக்கும் பொழுது அந்த நெருப்பின் வேதனை மகா கொடியதாயிருக்கும். ஆனால் அவர்கள் சாக மாட்டார்கள். தேள்களைப் போல விஷமுடைய பூச்சிகள் அவர்களை கொட்டும், அதன் வலி மிகவும் கொடுமையாயிருக்கும். ஆனாலும் அவர்கள் சாக மாட்டார்கள். புழுக்களும் பூச்சிகளும் அவர்களை அரிக்கும், ஆனாலும் சாக மாட்டார்கள். மகா கொடிய வேதனையை அழியாமல் அதை நித்தமும் நித்தமும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். பாவங்களை செய்கிறவர்களுக்கான தண்டனை இதுவே என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இது நாட்கள் கடைசியாக இருக்கிறது. வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது,
மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இது எல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலங்கள் கடைசியாக இருக்கிறது. பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், கடவுளுக்கு விரோதமாய் தீங்கு செய்து கொண்டிருக்கிறவர்கள், கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், மக்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறவர்கள், இன்று உங்களை ஒப்புக் மனம் திரும்புங்கள், தன் பாவங்களை மன்னித்து விடும்படி தேவரிடத்திலே கேளுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுக்கு ஒரு மறு வாழ்வு கொடுத்து பூமியிலே சமாதானமும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு மீண்டுமாய் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக உங்களை ஏற்று கர்த்தர் தாமே உங்களை விடுவித்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.